விடவே மாட்டேன். நீ நல்லா இருக்கேடா. மாமா, என் அம்மாவோட சொந்தம்னு இருக்கிறது நீங்க ஒருத்தர் மட்டும்தான். ஆனா நீங்க என் அப்பாவையே கடத்திருக்கீங்க. என் வீட்டுல உள்ளவங்களை மிரட்டி இருக்கீங்க. ஏன் மாமா இப்படி எல்லாம் நீங்க பண்றதுனால எனக்கு தானே மாமா கெட்ட பேர் வரும். சொத்த விஷயத்துல ஏன் மாமா இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? மாமா, சொத்தை விட பெருசு சொந்தங்கள் தானே மாமா. அதை விட்டு கொடுத்து சொத்து என் கைக்கு வரதுல என்ன மாமா பிரயோஜனம்? என்னோட சொந்த தாய் மாமாவை நானே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற அளவுக்கு ஏன் மாமா என்ன இந்த நிலைமைக்கு தள்ளினீங்க? உடம்பு முடியாத என் அப்பாவை கடத்திருக்கீங்க. அங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கிற வீட்டுல போய் அங்க இருக்கிற எல்லாரையும் மிரட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல என் பேர்ல சொத்தெல்லாம் மாத்தணும்னு சொல்லிருக்கீங்க. அப்படிலாம் நீங்க சொல்லிருக்க கூடாது மாமா. தங்கமே, அந்த மரகதத்தை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவ வாழ்றதுக்காக அடுத்தவங்களை என்ன வேணா பண்ணுவாவ. நான் சொல்றத கேளுடா நீ. மாமா, என் அம்மாவை பத்தி யார் தப்பா பேசினாலும் அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மாமா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல மாமா.